Hi students, good evening. Hi, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes, good evening. எல்லாத்துக்கும் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா கேக்குதா? Yes? கிளியரா இருக்காப்பா? Hi Jancy, Super Satyan. Good evening. எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? மெசேஜ் பண்ணி சொல்லிருங்க first. Yes? All clear? Everybody is able to hear? Is it clear? Yes? Okay. So எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கெமிஸ்ட்ரி செஷன் we have to start இல்லையா? ரொம்ப நாள் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். Yes guys? All of you are ready now? Yes. Okay. So quarterly portionsல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர்த்துக்கு டவுட் இருக்கு? கெமிஸ்ட்ரியில் என்ன இஷ்யூஸ் இருக்கு மெயினா? அதை முதல்ல சொல்லுங்க. ரைட்? மெயினா என்ன இஷ்யூ இருக்கு? குட் ஈவினிங். ஹாய் பிரீத்திகா, ஜான்சி, ஸ்னோபால். ஹாய், குட் ஈவினிங். எஸ் எல்லாரும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், வில் ஸ்டார்ட் சூன். டுவெல்த் லெசன். ஓகே என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து சூப்பராக அந்த டாப் 5 மார்க்ஸ்லாம் பார்த்துடலாம். ரைட்? டுவெல்த் லெசன் ஆல் இம்பார்ட்டண்ட் ஷார்ட் 5 மார்க்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகேவா? ஆல் ஆஃப் யூ ரெடி? எஸ். ஓகே. ஸோ எத்தனை பேர் இன்றைக்கி லைவில் இருக்கீங்க? எஸ், எல்லாரும் அட்டெண்டன்ஸ் சொல்லிடுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லிடுங்க. சவுண்ட் லோவாக இருக்காப்பா? யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹியர்? இப்போ கிளியரா இருக்கா? எஸ், இஸ் இட் பெட்டர் நவ்? இஸ் இட் பெட்டர் நவ்ப்பா? சத்யன், இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கா சவுண்டு? எஸ், ஓகே. கீர்த்தி, குட். ஜான்சி, எஸ், ஓகே, சூப்பர். வெரி நைஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகே, இந்த எஸ்பெஷலி குவார்டர்லி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இயர் பை இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட். ஸோ எல்லாரும் இப்போவே சீக்கிரம் வந்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள். வி ஹவ் டு ஸ்டார்ட் த செஷன். ஓகே. எஸ், சாந்தி, ஹாய், குட் ஈவினிங். தேவி, வெரி நைஸ். ஸோ நைஸ் டு see so many of you. எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் மெசேஜ் பண்ணி உடனே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம நிறைய பேர் சேர்ந்து படித்தா தான் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்? செஷன் நல்லா களை கட்டணும்னா நிறைய பேர் இருக்கணும்ல. எஸ் அச்சு, எஸ், குட் ஈவினிங். ஹாய்ப்பா, குட் ஈவினிங். எல்லாரும் வந்தாச்சா? சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. we are going to start now. ஓகே. எஸ், சூப்பர். மேலே நீங்கள் பாருங்கள், டாப் ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கா? அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் லைக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஹார்ட் போடுறது. ஓகே, அதில் தான் வந்து உங்களோட எத்தனை பேர் அட்டெண்டன்ஸ் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வாட் we are going to see today, உங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஷார்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டீமில் இன்னொரு நியூ மேம் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ஹேண்டில் கெமிஸ்ட்ரி ஃபார் யூ. ஓகே கைஸ், அவங்கள நல்லா வெல்கம் பண்ணுங்கள். நம்ம 100 லேர்னிங் டீம்லேருந்து எப்போவுமே எப்படி நம்ம கூட இருக்குமோ அவங்க கூடயும். ஓகேவா? ரெடியா? ஓகே. ஸோ இன்னும் லோவாக இருக்கா? சரி, ஓகே, நான் பார்க்குறேன். ஐ இன்க்ரீஸ் த வால்யூம். ஓகே. ஸோ அந்த மேம் பேர் காவ்யா. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ஹேண்டில் கெமிஸ்ட்ரி ஃபார் யூ கைஸ். ஓகே. ஸோ எனி டவுட், எனி திங் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், சும்மா வந்து ஓகே மேம், எஸ் மேம்னு கேட்டுட்டு இருக்கிறதுல யூஸ் இல்லை. யூ ஷுட் ஆல்வேஸ் இன்ட்ராக்ட். என்ன கொஸ்டின் கேட்டாலும் உடனே டைப் பண்ணுங்க. இமீடியட் டைப் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூ வில் கெட் மோர் அவுட் ஆஃப் தி செஷன். கரெக்டா? எஸ் சாந்தி, நருட்டோ, ரெடி? ஓகே, கம். ஸோ திஸ் இஸ் காவ்யா மேம். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் ஹர். ஓகேவா? ஸோ வீல் சி ஆல் த இம்பார்ட்டண்ட் லைக் ஸ்பெசிஃபிக் 5 மார்க்ஸ் குவார்டர்லி பேஸ்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போக இஃப் யூ ஹேவ் எனி டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், நேமிங் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகேவா? ரெடியா? எல்லாரும் வெல்கம் பண்ணிடுங்க மேமை அண்ட் வீல் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ரெடி ஆல் ஆஃப் யூ? ஓகே, எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க. ரெடி டு ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ் கைஸ், சூப்பர். ஓகே, சூப்பர். ஓகே, வெல்கம். எஸ், ஓகே மேம், நீங்கள் யூ கேன் டேக் ஓவர். தேங்க்யூ. Hi guys,
எல்லோரும் என்ன ஸ்கூல் விட்டு டயர்டாக உட்காந்துட்ருக்கீங்களா? குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. லாஸ்ட் எக்ஸாம் தான் கெமிஸ்ட்ரி, இருந்தாலும் படிக்கணும்ல. யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கெமிஸ்ட்ரி? ஓகே, தேங்க்யூ சூப்பர் சத்யன், தேங்க்யூ. ஹாய் சாந்தி. யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணலையா சத்யன்? ஏன்? வை? தேங்க்யூ அச்சூஸ். ஹாய் ஜான்சி. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். தில்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்கானிக் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. ஹாய் தேவி. ஆர்கானிக் என்ன இல்லை, ரெண்டு சாப்டர் தானே இருக்குது, 11th and 12th சாப்டர். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா சாந்தி? ஓகே ஓகே, டைம் கொஞ்சம் தான் இருக்குது, நல்லாவே இப்போவே ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டைம் தான் இருக்குது, நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஹாய் ஃபருல். ஆர்கானிக்கில் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது? 11th and 12th சாப்டர் தான் குவார்ட்டர்லிக்கு இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது சொல்லுங்கள். சவுண்ட் இப்போ கிளியராக இருக்கா சத்யன்? டுவெல்த் சாப்டர். ஓகே ஓகே. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. 11th சாப்டர் அப்போ ஈஸியா? ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே ஓகே. ஆர்கானிக் மட்டுமா இல்லை எல்லா போர்ஷனுமே மெமரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா கெமிஸ்ட்ரியில் சொல்லுங்கள். தமிழ் மீடியம் 5 மார்க். ஓகே ஓகே, தமிழ் மீடியம் நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம். ஓகேவா? ஓகே, எல்லாருக்குமே ஆர்கானிக் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கிட்டே கேட்டாலும் ஆர்கானிக் மேம் கஷ்டம், ஆர்கானிக் மேம் கஷ்டம். என்ன இருக்குது, ரெண்டு சாப்டர் தானே குவார்ட்டர்லிக்கு இருக்குது, அதுவும் ஈஸியான சாப்டர்ஸ். ரியாக்ஷன் அண்ட் ப்ராடக்ட் புரியலை சத்யன், என்ன சொல்கிறீங்க? ரியாக்ஷன் அண்ட் ப்ராடக்ட்டு அது வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா? எது வந்து ரியாக்டன், எது வந்து ப்ராடக்ட், அது வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆர்கானிக் மட்டும் மேம் தேவி. ஓகே குட் குட். மற்றது 11th and 12th சாப்டர் தவிர எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிங்களா தேவி? ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயே என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாலே அதில் வந்து எந்தெந்த கொஸ்டின் ஒரு சாப்டர் எடுத்துட்டா எந்த கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கு, அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி இந்த லைவ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த 5 மார்க்ஸ் பார்த்தாலே போதும், 5 மார்க்ஸ் நம்ம கைக்குள்ள. ஓகேவா? சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரிப்பா. ஓகேவா? ஹாய் பாலாஜி. ஃபாஸ்ட் மேம். என்ன ஃபாஸ்ட் மேம்? கிளாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, எடுத்துடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் வந்துட்டிங்களா? ஸ்டாண்டர்ட் வந்து 12th ஸ்டாண்டர்டுப்பா இன்றைக்கி, 12th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் ரெடியா? யாரெல்லாம் ரெடி? ஆர்கானிக் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஆர்கானிக் ஒன்றும் இல்லைப்பா, 11th and 12th சாப்டர். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐயூபேக் நேமிங், புக்கில் இருக்கிற ஐயூபேக் நேமிங் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் என்ன இருக்குன்னா அந்த நெய்ம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, கொஞ்சம் தான். 11th சாப்டரில் கொஞ்சம் தான் இருக்குது, 12th சாப்டரில் வந்துட்டு அரௌண்ட் 10 to 12 நெய்ம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் படித்து முடிச்சிருங்க ஆர்கானிக்கில். ஐயூபேக் நேமிங், நெக்ஸ்ட்டு வந்து நெய்ம்டு ரியாக்ஷன். தென் அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஏபிசி கன்வர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த 3 கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும். ஆர்கானிக் வந்து சிம்பிள் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஐயூபேக் நேமிங், நெக்ஸ்ட் வந்து நேம் ரியாக்ஷன், தென் கன்வர்ஷன்ஸ். இந்த 3 டாபிக் தான் ஆர்கானிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஃபுல் சாப்டர் உங்களால் படிக்க முடியலன்னா இந்த 3 டாபிக்ஸும் ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சிருங்க 11th and 12th சாப்டரில். ஓகேவா? ஆமாப்பா, நியூ ஜாயினிங். ஓகேவா? ஓகே ஓகே, ரெடி, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க. ஓகே ஓகே. வென் வில் த செக்ஷன் ஓவரா?
இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே when will the fraction over. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் 11த்துக்கும் போட்டிருக்கோம், 12த்துக்கும் போட்டிருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? இந்த வீடியோ 11th and 12th இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க? ஹாய் குரு, ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். இது சொல்லுங்கள், யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸோட வீடியோ பார்த்தீங்க? ஓகே, சூரிய பிரகாஷ் பார்த்துருக்காங்க. ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஹேமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே நான் பார்த்தேன். ஓகே ஓகே பொன்னம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். சூர்யா சூப்பர். ஐ டிடன்ட் சோ தட். அக்ஷய் சீக்கிரம் அதை வந்து பார்த்துருங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம், எல்லா சாப்டர்ஸ்க்கும். ஈச் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்கலையா? பரவாயில்ல, அது வந்து பார்த்துட்டு அதில் இருக்கிற டாபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இந்த மாதம் 25th தான் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசியாக இருக்காதீங்க. இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, important 5 mark question. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 5 mark question. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அலர்ட்டாக இருங்க, வே ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், என்ன ரியாக்ஷனில் என்ன ஒரு சிம்பிள் திங் டவுட் இருந்தாலும் உடனே கேட்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ உடனே பி அவேக். ஓகேவா கைஸ்? ரெடி ரெடி ரெடி. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஆல்சோ. ஓகே, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க அண்ட் பி ரெடி, அலர்ட் ஃபார் திஸ் செஷன். ஓகே, நியூ ஸ்டூடெண்டா? ஓகே பரவாயில்ல, இன்னிலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே அக்ஷயா. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருமே சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும் எந்த கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற ஒரு கொஸ்டின். நீங்களே சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜியில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நீங்கள் நினைக்கிறது எந்த கொஸ்டின்? யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே, மான்ஸ் ரியாக்ஷன் வந்து கேட்கலாம். அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன் இருக்குது, மான்ஸ் ப்ராசஸ் இருக்குது அக்ஷயா. எஸ் 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 நருட்டோ. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் தான் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் சாப்டர் 1. மெட்டலர்ஜியில் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின் தான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். என்னது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா என்னது? ஆல்டோல் கண்டென்சேஷனில் 12th சாப்டர், இது ஃபர்ஸ்ட் சாப்டரோடது நான் கேட்டேன். ஓகேவா? எஸ், மேக்னெட்டிக் செப்பரேஷனும் இருக்குது, ஹெலோட் ப்ராசஸும் இருக்குது. பட் இருந்தாலும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துட்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மெட்டலர்ஜியை பொறுத்த வரைக்கும், மெட்டலர்ஜி அந்த சாப்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மெட்டலை வந்து நமக்கு கிடைக்கிது, எர்த்லேயே இருக்குது, அது வந்துட்டு எப்படி அதோட பியூரஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணலாம், அந்த ப்ராசஸ் தான் இந்த மெட்டலர்ஜி சாப்டரில் கொடுத்துருக்கு. ஓகேவா? அந்த எர்த்தில் கிடைக்கிற மெட்டலை வந்துட்டு எப்படி நம்ம நீடுக்கு பொறுத்தபடி எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது, 3 பாயிண்ட்ஸை டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கு. என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக சொன்னாலும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனும் அதில் ஒரு ப்ராசஸில் சப்கண்டென்ட். ஓகேவா? என்னது அது? எஸ், வேனல்கரும் இருக்குது சூர்யா. ஓகே, அந்த 3 ப்ராசஸ் என்னது? அந்த மெட்டலை வந்து நம்ம நீடுக்கு பொறுத்த நீடுக்கு ஏற்றபடி மாத்திர 3 ப்ராசஸ் என்னது? சிம்பிளாக சொல்லலாம். யாரெல்லாம் சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் வந்து அதோட சப்கண்டென்ட். ஓகேவா? அந்த மெயின் டாபிக்ஸோட சப்கண்டென்ட் தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஸோ என்னது ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்? உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா அந்த 3 டாபிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னது அது? இல்லை, அது கேட்கல தேவி, ஃப்ராத்திங் ஏஜென்ட் கேட்கல. பிஃபோர் கோயிங் டு தீஸ் மெத்தட், வேனர்கல் மான்ஸ் ப்ராசஸ், அதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் எந்த சப்டாபிக்ஸ், எதோட சப்டாபிக்ஸ்? ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க. பிஃபோர் கோயிங் டு தீஸ் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். சல்ஃபைட் ஒர்க்ஸ். ஓகே, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் வந்து சல்ஃபைட் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, சரி நானே சொல்லட்டா? பிரின்சிபல் ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங். ஓகே, அதெல்லாம் இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனே டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ். நான் என்ன கேட்டேன்னா, ஒரு மெட்டலை வந்துட்டு
எஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுபடி இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்கள் பிரகதீஷ்? நெக்ஸ்ட் ஸ்டெப் நருட்டோ பிரகதீஷ் சொல்லுங்கள். ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரிஃபைனிங். எஸ் ரிஃபைனிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, இன்னொரு ஸ்டெப் இருக்குது. லாஸ்ட் ஸ்டெப் தான் ரிஃபைனிங். எஸ் ஜென்சி, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஓர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். செகண்ட் வில் பி என்னது, நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். சூப்பர். அப்போ எல்லாரும் கெமிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஆர்கானிக் மட்டும்தான் யாருமே படிக்கலை. ஓகே படிச்சிடலாம். ஆர்கானிக்கும் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், ஓகேவா? இந்த 3 ப்ராசஸ் தான் மேஜராக. இந்த 3 ப்ராசஸோட சப்ஹெட்டிங்ஸ் தான் இந்த வேனர்கர் ப்ராசஸ், மான்ஸ் ப்ராசஸ், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், ஓகேவா? கம்பல்சரி ப்ராப்ளம் வீடியோ போடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல்ஸ் வந்து பார்த்துடலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த 6, 7, 8 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். நியூமரிக்கல்ஸ் ஆல்மோஸ்ட் அதில் இருந்து தான் கொஸ்டின் வரும், ஓகேவா? அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ராசஸ் சொல்லிட்டோம். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் வந்துட்டு என்னது, இட் இஸ் அ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். எதுக்கு பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அந்த மெத்தடோட ஒரு சப்ஹெட்டிங் தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் எதை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், எந்த டைப் ஆஃப் ஓரை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா சல்ஃபைடு ஓர்ஸை வந்துட்டு தான் சல்ஃபைடு ஓர்ஸ், ஓகேவா? சல்ஃபைடு ஓர்ஸ். ஓரில் வந்துட்டு சல்ஃபர் இருக்கும், அந்த மாதிரி ஓர்ஸ் தான் சல்ஃபைடு ஓர்ஸ்னு சொல்லுவோம், ஓகேவா? சல்ஃபைடு ஓர்ஸ். ஜான்சி வந்ததுலேருந்து லைவ் என் டைம் கேட்டுட்ருக்கேன். ஒரு 1 hour கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 hour 1.5 hours மேக்ஸிமம், ஓகேவா? ஸோ சல்ஃபைடு ஓர்ஸ் தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஓகேவா? சல்ஃபைடு ஓர்ஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த PBS, கலீனான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ZNS, சிங் பிளண்ட். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதிலெல்லாம் சல்ஃபர் இருக்குது இல்லையா? சல்ஃபர் இருக்குது. ஸோ சல்ஃபர் இருக்கக்கூடிய ஓர்ஸை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுற மெத்தட் தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், ஓகேவா? இது வந்துட்டு மேபி 1 மார்க்கில் கேட்கலாம். 1 மார்க்கில் எப்படி கொஸ்டின் வரும்னா, விச் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர்ஸ், அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம், ஓகேவா? விச் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர்ஸ், ஓகேவா? ஓகே கலீனா சிங் பிளண்ட். ஓகே, வெரி குட் அஜய், வெரி குட், ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா சிம்பிளான ஒரு செட்டப் தான். ஒரு சேம்பர் இருக்குது, ஓகேவா? இந்த சேம்பர் இருக்குது, அதில் வந்துட்டு நம்மளோட ஓரை வந்துட்டு க்ரஷ் பண்ணி இங்கே வந்து நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா நான் சப்போஸ் வரைஞ்சி காட்டுறேன். 1 second guys. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பில் இதில் வந்துட்டு நம்மளோட தேவையான இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சல்ஃபைடு ஓர்ஸை வந்துட்டு க்ரஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த ஓரை வந்துட்டு க்ரஷ் பண்ணிட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணுறோம், ஓகேவா? வாட்டர் கூட ஆட் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குன்னா ஓர் ப்ளஸ் வாட்டர். அந்த ஓரில் என்ன இருக்கும், எதுக்காக இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், இந்த ப்ராசஸ் வந்து எதுக்காக பண்ணுறோம்? ஓரில் வந்து என்னெல்லாம் இருக்கும், ரெண்டு கண்டென்ட் இருக்குது ஓரில் வந்துட்டு. அதெல்லாம் என்ன, ஓரில் வந்து என்னெல்லாம் இருக்கும், எதுக்காக அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் சொல்லுங்கள். கமோன் நருட்டோ, பிரகதீஷ், அஜய், பாலாஜி சொல்லுங்கள். ஓரை வந்துட்டு எதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? ஸ்லாக் அண்ட் கேங். ஓகே. நியூ ஆர்டராக உங்கள் நேம் கொஞ்சம் சொல்லுங்கள். சிலிக்கா அண்ட் மெட்டல். ஓகே, இம்ப்யூரிட்டிஸ் கரெக்ட் தான். ஓரை வந்துட்டு எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னா இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஓரை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஓரில் என்ன இருக்கும், கேங்கும் ப்ளஸ் என்னது ஸ்லாகும், ஓகேவா? அந்த ஸ்லாக் வந்துட்டு நமக்கு தேவையானது, கேங் வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸோட இன்னொரு நேம் தான் கேங், ஓகேவா? ஓகே. ஹாய் காய்ஸ், யார் இது ஹினாட்டா இப்போ வந்து சொல்கிறீங்க ஹாய்? ஓகே ஹரிஷ். ஓகே ஹரிஷ், வெரி குட்.
ஸோ ஓரில் வந்து என்ன இருக்குன்னா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் ஓகேவா. அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற ஓரை வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. வாட்டர் கூட ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு இன்னொரு ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். என்னென்னா ஃப்ராத்திங் ஏஜென்ட். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்னாலே தெரியும். அதில் வந்துட்டு ஒரு ஃப்ராத்திங் ஏஜென்ட் தேவைப்படுது. அந்த நொரை ஃபோம் ஆகணும்ல, அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. எல்லாம் ரிடக்ஷன் பண்ணணும்னா ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். இங்கே வந்துட்டு ஃப்ராத் ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ ஒரு ஃப்ராத்திங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அந்த ஃப்ராத்திங் ஏஜென்ட் என்ன, எய்தர் வந்துட்டு யூகாலிப்டஸ் ஆயில், யூகாலிப்டஸ் ஆயில் இல்லாட்டி பைன் ஆயில் ஓகேவா. இது வந்துட்டு என்னன்னா ஃப்ராத்திங் ஏஜென்ட் ஓகேவா. இந்த ரெண்டுமே என்ன எதுக்கு எக்ஸாம்பிள், போத் ஆர் ஃப்ராத்திங் ஏஜென்ட்ஸ் ஓகேவா. அதையும் இந்த சாம்பரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்குது, ஃப்ராத்திங் ஏஜென்ட்டும் இருக்குது. ஏஜென்ட் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஓரை வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ஃப்ராத்திங் ஏஜென்ட் எய்தர் யூகாலிப்டஸ் ஆயில் இல்லாட்டி பைன் ஆயில் ஓகேவா. வெரி குட் அஜய், வெரி குட் வெரி குட் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அதில் வந்துட்டு சோடியம் சாந்தேட், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சோடியம் சாந்தேட், சோடியம் எத்தில் சாந்தேட் ஓகேவா. லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சோடியம் எத்தில் சாந்தேட் ஓகேவா. லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சோடியம் எத்தில் சாந்தேட் ஆட் பண்ணுறோம். இந்த சோடியம் எத்தில் சாந்தேட் என்னன்னா இது வந்து கலெக்டர் ஓகேவா. கலெக்டர் வை இதுக்கு கலெக்டர்னு கூப்பிட்டோம்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். வை சோடியம் சாந்தேட் இஸ் கால்ட் அஸ் கலெக்டர்னு உங்களுக்கே தெரியும். ஓ சூப்பர் சூப்பர் ஹரிஷ் தானே, சூப்பர் ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பில் இங்கே வந்து ஏர் சப்ளை இருக்கா, இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே இருக்குது. ஓர் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஃப்ராத்திங் ஏஜென்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து சோடியம் எத்தில் சாந்தேட்டும் லிட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இருக்கிற அந்த சொல்யூஷனில் வந்துட்டு இங்கே இருக்கிற ஏர் சப்ளை யூஸ் பண்ணிவிட்டு ஏரை வந்துட்டு ப்ளோ பண்ணும் ஓகேவா. இங்கே வந்துட்டு ஏரை வந்துட்டு ப்ளோ பண்ணும். அப்படி ப்ளோ பண்ணும்போது என்ன உருவாகும், ஏரை வந்துட்டு ப்ளோ பண்ணோன்னா இந்த சாம்பருக்குள்ளே என்ன உருவாகும் சொல்லுங்கள். If we supply air to this medium, what will happen? எஸ் பிரகதீஷ், ஹரிஷ் ஃப்ராத் வரும் ஓகேவா. ஃப்ராத் வந்துட்டு உருவாகும். அந்த ஃப்ராத் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ராத்தில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. பட் இந்த சோடியம் எத்தில் சாந்தேட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த ஓரில் இருக்கிற நமக்கு தேவையான மெட்டல் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த சோடியம் எத்தில் சாந்தேட்டு நம்ம மெட்டலை வந்துட்டு வாட்டர் ரிப்பலண்டாவை கன்வெர்ட் ஆகிடும். or will be converted into water repellent ஓகேவா. வாட்டர் ரிப்பலண்ட் ஆக்கிடும் ஓகேவா. அந்த சோடியம் எத்தில் சாந்தேட்டை வந்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ராத்தில் இருக்கிற நம்மளோட மெட்டலை வந்துட்டு என்ன ஆக்கிடும், வாட்டர் ரிப்பலண்டாக ஆக்கிடும் ஓகேவா. அந்த வாட்டர் ரிப்பலண்டாக ஆக்கிட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு தண்ணி எடுத்திருக்கோம், அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஆயில் வந்துட்டு அப்பர் போர்ஷனில் வரும் இல்லை, ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாது, அந்த ஆயில் வந்துட்டு அப்பர் போர்ஷனில் வரும். அந்த மாதிரி இங்கே என்ன நடக்கும், இங்கே சோடியம் எத்தில் சாந்தேட்டு வந்துட்டு ஓரை வந்துட்டு வாட்டர் ரிப்பலண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃப்ராத் வந்துட்டு இந்த சேம்பரோட மேலே வந்துட்டு இந்த ஃப்ரோத் மாதிரி இங்கே வரும், நொறையா பபிள்ஸாக வரும் ஓகேவா. இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த பபிள்ஸ் மாதிரி, இதில் இருக்கிறதெல்லாம் தான் நம்மளோட மெட்டல். இந்த கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளோட கேங் பார்ட்டிகல்ஸ், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் வந்து வாட்டர் ரிப்பலண்ட் இல்லை, அது வந்து வாட்டர் கூட சோலிபிள் ஆகி இந்த பாட்டம் போர்ஷன்லேயே அது இருக்கும் ஓகேவா. பாட்டம் போர்ஷன்லேயே நம்மளோட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஃப்ராத் வந்துட்டு அப்பர் போர்ஷனில். ஸோ அந்த ஃப்ராத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் ஓகேவா. அந்த ஃப்ராத்தை வந்துட்டு ஸ்கிம்ட் ஆஃப், ஃப்ராத் இஸ் skimmed off ஓகேவா. அந்த ஃப்ராத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். அந்த செட்டப்பில் இருந்துட்டு அந்த ஃப்ராத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்மளோட ஓரை வந்துட்டு எடுத்துக்கும் ஓகேவா. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒரு சேம்பர் எடுத்துருக்கோம், அதில் வந்து நம்மளோட க்ரஷ் பண்ண ஓரை வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் வந்துட்டு ஃப்ராத்திங் ஏஜென்ட் எய்தர் யூகாலிப்டஸ் ஆயில் இல்லாட்டி என்னது
பைன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ராத்திங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே கலெக்டர்னு சொல்லிட்டு சோடியம் எத்தில் சாந்தேட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏர் ப்ளோ பண்ணிவிட்டு ஃப்ரோத் ஃபோம் ஆகும். அப்படி ஃபோம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சோடியம் எத்தில் சாந்தேட்டு வந்துட்டு நம்மளோட தேவையான மெட்டலை வந்துட்டு வாட்டர் ரிப்பலண்டாக ஆக்கிடும். ஓகேவா, வாட்டர் ரிப்பலண்டாக ஆக்கி அது வந்து அந்த ஃபோம் வந்துட்டு அப்பர் போர்ஷனில் வரும். கேங் பார்ட்டிகல்ஸ் வில் ரிமைன் இன் தி பாட்டம் போர்ஷன். ஓகேவா, கேங் பார்ட்டிகல்ஸ் வில் ரிமைன் இன் தி பாட்டம் போர்ஷன். ஓகேவா, அந்த ஃப்ராத்தை வந்து ரிமூவ் பண்ணாலே நமக்கு தேவையான மெட்டலை வந்துட்டு நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டோம். சிம்பிள் ப்ராசஸ் தானே ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்? இனிமேல் சொல்லுங்கள். ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கிளியரா? ஒரு கொஸ்டின் கேட்கட்டா இப்போ ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து? எஸ் பிரகதீஷ், கலெக்டர் சோடியம் மெத்தில் சாந்தேட் வந்துட்டு கலெக்டர். கிளியர் தானே? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் கிளியரா ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்? கிளியரா ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ப்பா, 5 மார்க்கில் கண்டிப்பாக வரும் ஃப்ரம் சாப்டர் 1. ஓகேவா, கிளியர் கிளியர். யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? ஃப்ராத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் டிப்ரெசிங் ஏஜெண்டா? டிப்ரெசிங் ஏஜென்ட் இல்லைப்பா, ஃப்ராத்திங் ஏஜென்ட். ஓகேவா, ஃப்ராத்திங் ஏஜென்ட் தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேவா, ஃப்ராத்திங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் வந்து கலெக்டர். ஓகேவா, என்ன டவுட் பாலாஜி சொல்லுங்க. என்னது மேம் டவுட்டு, நோ டவுட்டு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, எல்லாருக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சொல்லுங்கள் பிரகதீஷ், ஹரீஷ் எல்லாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எல்லாருக்கும் கிளியரா? கிளியரா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் இது வரைக்கும் யாரெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் படிச்சிருக்கீங்க? சொல்லுங்கள். யாரெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? சொல்லுங்கள், என்ன டவுட்டு சொல்லுங்கள். யாரெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் படிச்சிருக்கீங்க? ஓகே தேவி, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? குட் குட் குட். ஓகே, அப்போ சொல்லுங்கள் டைபோரேனோட கெமிக்கல் ஃபார்முலா. அவருன்னு படிக்கலையா? சரி ஓகே, இன்னைக்கு படிக்கலாம். ஓகேவா, சொல்லுங்கள் தேவி. டைபோரேனோட கெமிக்கல் ஃபார்முலா படித்ததே இல்லையா? சரி ஓகே, இப்போ படிக்கலாம். B2H6, வெரி குட் வெரி குட். கெமிக்கல் ஃபார்முலா என்னது? B2H6. டைபோரேனோட கெமிக்கல் ஃபார்முலா B2H6. ஸோ அதில் என்ன இருக்குது? 2 போரோன் ஆட்டமும் 6 ஹைட்ரஜன் ஆட்டமும். ஓகேவா, டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? 2 போரோன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டோம், 6 ஹைட்ரஜன். ஓகேவா, 6 ஹைட்ரஜன்ஸ். இதானே? எஸ், பனானா பாண்ட். ஓகே, பிரிட்ஜிங் பாண்டெல்லாம் இருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டெர்மினல் ஹைட்ரஜன், எதெல்லாம் எவ்வளோ டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது in diborane? How many terminal hydrogens and how many bridged hydrogens are present in diborane? Devi is 4 terminal hydrogen. Okay, bridged எத்தனை இருக்கு? bridged hydrogens 2. Yes yes, very good Pragadish. 4 and 2, there is 4 terminal two bridged. ஓகேவா, 4 terminal hydrogenஸும் 2 bridged hydrogenஸும் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு டாப்பிக்லாம் இல்லைப்பா. இந்த மாதிரி அதில் இருக்கிற யூனிட்ஸை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பாயிண்ட் வைஸ் பார்த்தாலே போதும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். யாருக்காச்சும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வந்து டஃப்பான கொஸ்டின் அந்த மாதிரி தோணியிருக்கா? யாருக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின், படிக்கவே முடியல, அந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்கா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வந்துட்டு எஸ் 2 bridged தான். ஓகே ஓகே, குட் தேவி, குட் அஜய்.
தெரியல மேம். என்ன தெரியல பாலாஜி? கீ பாயிண்ட்ஸ் மட்டும் போதுமா? ஓகே ஓகே. ஹாய் திலகம் ஸ்ரீனிவாசன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு BH2 இருக்குது, இங்கே வந்து 2 BH2 இருக்குது, இது வந்து BH பாண்டும் இருக்குது, BH2 பாண்ட்ஸும் இருக்குது, BH பாண்ட்ஸும் இருக்குது டைபோரேனில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 BH2 பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 BH2 பாண்ட்ஸ் இருக்கும். 8 BH பாண்ட்ஸ் இருக்கும், 8 BH பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? BH2 பாண்ட்ஸ்னா என்னது? இது இந்த போரான், இந்த ஹைட்ரஜன். ஸோ BH2. ஓகேவா? BH2 பாண்ட்ஸ் இதுதான். BH பாண்ட்ஸ்னா இதுதான், BH அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ 8 BH பாண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் 2 BH2 பாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது? ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது? ஹைப்ரிடைசேஷன் மட்டும் கஷ்டமாக இருக்கா? ஸோ அது வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு எப்படி ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறது 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த B2H6ஓட வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? B2H6ல் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ B2H6ஓட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ போரோனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 5. போரோனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 5. ஓகேவா? அது வந்துட்டு ஆர்பிட்டலில் ஆகும்போது 2, 3 தான் இருக்கும். இந்த 3 தான் பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகேவா? ஸோ போரானில் வந்துட்டு வேலன்சி வந்துட்டு 3. ஓகேவா? போரோனோட வேலன்சி 3. வேலன்சி ஹைட்ரஜனோடது உங்களுக்கே தெரியும் என்னது? 1. ஹைட்ரஜனோட வேலன்சி வந்துட்டு 1. ஸோ போரானில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போரான் மோலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ 3 into 2 which is equal to 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 into 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது டைபோரைனில். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைபோரைன் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்குது? நம்பரிங் பண்ணலாமா? எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 8 பாண்ட் இருக்குது. டோட்டலாக டைபோரைனில் வந்துட்டு 8 பாண்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு 12 வேலன்ஸ் எலக்ட்ரான். 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் B2H6ல் இருக்குது பாண்டிங்காக. பட் அங்கே வந்துட்டு 8 பாண்ட் இருக்குது. 8 பாண்ட் இருக்குன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் சொல்லிட்டோம். ஸோ 8 பாண்ட்ஸுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும்? டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும்? இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும் சொல்லுங்கள்? எஸ் 16 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ 16 எலக்ட்ரான்ஸ் வேணும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு. பட் போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு 12. ஸோ அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் லேக் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நார்மல் கோவாலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா? நார்மல் கோவாலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா டைபோரைனில்? நடக்குமா? குட் பாலாஜி, குட் சந்தன். ஸோ 16 எலக்ட்ரான் தேவைப்படுது, இருக்கிறது வந்து 12 எலக்ட்ரான்ஸ். ஸோ நார்மல் கோவாலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்காது டைபோரைனில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும்னா நார்மல் கோவாலன்ட் பாண்டும் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் போன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4BH பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? 4BH பாண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த BH பாண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த BHB பாண்டு அதுவும் எவ்வளோ இருக்குதுன்னு எழுதிட்டோம். இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4BH பாண்ட்ஸும் இருக்குது, 2 BHB பாண்ட்ஸும் இருக்குது. ஓகேவா? 4BH பாண்ட்ஸ் அண்ட் 2 BHB பாண்ட்ஸ். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஓகேவா?
4 BH bonds இருக்குது, 2 B bonds இருக்குது. ஸோ இந்த BH bonds இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிற bonds வந்துட்டு நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா, இதுதான் டைபோரேன். இதில் வந்துட்டு 4 BH bonds இருக்குன்னு சொன்னோம். இதுதான் BH bonds. ஓகேவா, இதில் வந்து BHB bondsம் இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இந்த BH bonds இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நார்மல் கோவாலன்ட் பாண்டு தான். நார்மல் கோவாலன்ட் பாண்டு தான் BH bonds. தே ஆர் நார்மல் கோவாலன்ட் பாண்ட்ஸ். இல்லை எப்படி எழுதலாம்னா 2C2E bond. ஓகேவா, 2C2E bond. இது நம்மளோட நார்மல் கோவாலன்ட் பாண்டு தான் 2C2E பாண்ட். ஒன்றும் இல்லைப்பா, இந்த 2C2Eனா 2 ஆட்டம், இந்த C வந்து 2C இருக்குது இல்லையா, 2 ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான், 2 ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான். ஓகேவா, அதுதான் 2C2E. நார்மல் கோவாலன்ட் பாண்டு தான் 2C2Eன்னு சொன்னால் 2 ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறது தான் 2C2E பாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த BH பாண்ட்ஸ் வந்துட்டு 2C2E டைப் ஆஃப் பாண்ட். அதாவது நம்மளோட நார்மல் கோவாலன்ட் பாண்ட் 2 ஆட்டத்துக்கு 2 எலக்ட்ரான் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது, அந்த மாதிரி ஷேர் பண்ணுது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த BHB பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3C2E பாண்ட். ஓகேவா, 3C2E பாண்ட். ஓகேவா, BHB பாண்டு வந்துட்டு 3C2E பாண்ட். ஓகேவா, 3C2E அப்படின்னு சொன்னால் இதே டெஃபினிஷன் தான். 3 எலக்ட்ரான்ஸுக்கு இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. டோட்டலாக 3 ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான், 3 ஆட்டமுக்கு 2 எலக்ட்ரான், அதுதான் 3C3E பாண்ட். டைபோரேனோட ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு BHB பாண்டு வந்துட்டு என்ன டைப், 3C3E டைப். ஓகேவா, 3C2E டைப். ஓகேவா, 3C2E டைப் பாண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் இவ்வளோ இது வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னது இதோட ஹைப்ரிடைசேஷன். ஸோ டைபோரேனில் வந்துட்டு போரோனோட ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp3 ஹைப்ரிடைசேஷன். போரான் இஸ் sp3 hybridized. ஓகேவா, போரான் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு. ஓகேவா, போரான் வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸாக இருக்குன்னு சொன்னோம். போரானோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா முன்னாடி சொல்லிட்டேன். போரானோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்கள். அந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே வரைச்சிட்டு அந்த ஹைப்ரிடைசேஷன் எப்படி ஈஸியாக படிக்கலான்னு பார்க்கலாம். இந்த 3C2E பாண்ட்னா என்ன, இந்த 2C2E பாண்ட்னா என்ன, அந்த ஆர்பிட்டல்ஸ் வச்சு பார்க்கலாம். போரானோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்கள். சிம்பிள் தானே. போரானோட அட்டாமிக் நம்பர் என்ன, போரோனோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய், போரோனோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்கள். இன்னும் யாரும் எதுவும் சொல்லலை. போரோனோட அட்டாமிக் நம்பர் யாருக்குமே தெரியலையா? இப்போ தானே சொன்னேன் நான் முன்னாடி, இந்த போன ஸ்லைடில் சொன்னேன் போரோனோட அட்டாமிக் நம்பர். ஞாபகம் இல்லையா? சரி, நானே சொல்கிறேன். போரோனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 5. ஸோ அது சப்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். போரோனோட சப்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா 1s2 2s2 2p1. ஓகேவா, 1s2 2s2 2p1. 1s2 2s2 2p1. ஓகேவா, 1s2 2s2 2p1 தான் போரோனோட சப்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு இந்த 2 ஆர்பிட்டல்ஸ் தான் ஹைப்ரிடைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகேவா, இந்த 2s-ம் 2p-யும் தான் ஹைப்ரிடைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும் இன் போரான். ஸோ அதை வந்துட்டு பாக்ஸ் போட்டு பண்ணி 1 செகண்ட். இது வந்துட்டு 2s, இது வந்துட்டு 2p. ஓகேவா, 2s 2p. ஸோ 2sல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸுமே இருக்குது. ஓகேவா, 2sல 2 எலக்ட்ரான் இருக்குது. 2pயில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அது வந்துட்டு ஹைப்ரிடைஸ் ஆனால், இந்த 2sம் 2pயும் ஹைப்ரிடைஸ் ஆனால் எப்படி இருக்கும்?
இந்த 2sம் 2pயும் கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிற எஸ்ல 2sல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு p கூட ஷேர் ஆகும். ஓகேவா? 2sல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு p கூட ஷேர் ஆகி ஸோ த ஹைப்ரிடைசேஷன் வில் பி sp3. ஓகேவா? ஹைப்ரிடைசேஷன் வில் பி sp3. ஓகேவா? போரோனோட ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு sp3. ஓகேவா? ஹைட்ரஜனுக்கு உங்களுக்கே தெரியும் ஹைட்ரஜனோட இது என்னது 1s1. ஹைட்ரஜனோடது 1s1. ஓகேவா? ஸோ இது பொறுத்து இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த போரோனுக்கு பதிலாக இது அண்ட் ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த 1s இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அது வந்து போட்டாலே போதும். ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நான் இங்கே வரைகிறேன். ஓகேவா? இது வந்துட்டு 1s. நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இப்போவே புக்கில் வந்துட்டு நீங்களே ஒரு 1 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது இதெல்லாமே என்னது போரோனோடது. ஓகேவா? இது வந்துட்டு ஹைட்ரஜன். இது வந்து ஹைட்ரஜன். இந்த சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் ஹைட்ரஜன். இது வந்துட்டு போரோனோடது. ஸோ இங்கே வந்துட்டு போன் ஃபார்மேஷன் நான் சொன்னேன். இந்த டெர்மினல்ஸில் வந்துட்டு நார்மல் கோவலன்ட் போன் தான். ஒரு எலக்ட்ரான் போரான்லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்துட்டு ஹைட்ரஜன் இருந்து அது மாதிரி நார்மல் கோவலன்ட் பாண்டு. அதை வந்துட்டு என்ன சொன்னோம்? 2C2E டைப் போன்னு சொன்னோம். 2C2E டைப் போண்டு. ஸோ இங்கே எப்படி ஃபார்ம் ஆகும்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனோடது வந்துட்டு இங்கே இருக்கிற போரோனோட ஒரு எலக்ட்ரான். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சா, ஒரு போன் ஃபார்மேஷன் ஆயிடுச்சா. ஸோ அப்படி தான் இந்த 4 டெர்மினல்ஸ்லுமே. ஓகேவா? இது வந்து இது கூட. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது கூட கம்பைன் ஆகும், இது வந்துட்டு இது கூட கம்பைன் ஆகும். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது என்ன? எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த 3C2E போன் வந்து ஃபார்ம் ஆகும். 3 ஆட்டத்துக்கு 2 எலக்ட்ரான் அந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா இங்கே வந்து போரான் இருக்குது தெரியும், போரான், இதுவும் போரான். ஸோ இங்கே வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா இங்கே இருக்கிற ஒரு ஃபில்டு போரான் ஆர்பிட்டல் வந்துட்டு ஹைட்ரஜனோட 1 ஆர்பிட்டல் கூட கம்பைன் ஆகும். அது வந்துட்டு வேக்கண்டாக இருக்கிற இங்கே வந்து வேக்கண்டாக இருக்கிற இது இருக்குது இல்லையா போரானோட ஆர்பிட்டல், அப்படி தான் BHB பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு 2 போரான் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, டோட்டலாக 3 இருக்குது. அந்த 3க்கு வந்துட்டு என்ன 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 3C3E புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் இது வந்துட்டு வேக்கன் கூட, இது வந்துட்டு இங்கே ஃபில்ட் ஆர்பிட்டல். ஓகேவா? இந்த ஃபில்ட் ஆர்பிட்டல் கூட கம்பைன் ஆகும். ஓகேவா? இதுதான் 3C2E பாண்ட். இங்கே வந்துட்டு 3C2E பாண்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2C2E பாண்ட். டெர்மினல்ஸில் எல்லாமே 2C2E பாண்டு, பிரிட்ஜில் எல்லாமே 3C2E பாண்ட். ஓகேவா? ஹைப்ரிடைசேஷன் புரிஞ்சிருச்சா? டவுட்ஸ் இருக்கா? இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அதில் என்ன இருக்குது? B2H6 தான் அதோட கெமிக்கல் ஃபார்முலா. 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, எவ்வளோ BH இருக்குது, எவ்வளோ BH2 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வரைஞ்சி படிங்க. அப்போ தான் அந்த ஹைப்ரிடைசேஷன் எப்படி போகுது, எந்த எலக்ட்ரான் எந்த எலக்ட்ரான் போரானில் எந்த எலக்ட்ரான் எந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் கூட கம்பைன் ஆகுதுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சால் தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஹைப்ரிடைசேஷன் மட்டும்தான் டைபோரேனோட ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஹைப்ரிடைசேஷன் புரிஞ்சிருச்சா? இட் ஹேஸ் 12 வேலன்ஸ் எலக்ட்ரான். 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான், பட் ஸ்டில் வந்து இங்கே வந்துட்டு 3 ஆட்டம்க்கு 2 எலக்ட்ரான். ஓகேவா? அந்த மாதிரி கம்பைன் பண்ணி இதானா we can form the bond between BHB. ஓகேவா? 8 BH bond. ஓகே. சாரி, உங்களுக்கு புரியலையா? எந்த இதில் புரியலை உங்களுக்கு? ஹைப்ரிடைசேஷன் புரியலையா, இல்லை அதுக்கு முன்னாடி சொன்னது வந்து புரியலையா?
ஹரிஷ் புரிஞ்சிருச்சா? ஓகேப்பா, ஓகே. ஸோ அவ்வளோதான் டைபொரைனோட ஸ்ட்ரக்சர். இதுவும் வந்து செகண்ட் சாப்டரில் இந்த கொஸ்டின் தான் மோஸ்ட்லி 5 மார்க்குக்கு வருது. ஓகேவா? நீங்கள் யாராச்சும் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணீங்களா? அட்லீஸ்ட் 2024ஓட குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், அதுவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? 2024 குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், காமன் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், அதுவும் ஆல்ரெடி சால்வ் பண்ணுறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம்ப்பா. இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபரைன் கிளியரா? டவுட் எதுவும் இல்லைல்ல? சொல்லுங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபரைன் கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபரைன் ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ், டெக்கான்ஸ் ப்ராசஸ். கெமிஸ்ட்ரி வந்து வெரி வெரி டஃப்பா. ஏன் அப்படி சொல்கிறீங்க சங்கீதா? என்ன உங்களுக்கு டஃப்பாக இருக்குது கெமிஸ்ட்ரியில்? ஈஸியாக தானே சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ப்ரெஜடிஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி வந்து டஃப்பு, கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. அந்த தாட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு ரிமூவ் பண்ணாலே போதும். எந்த சப்ஜெக்ட்டுமே டஃப் இல்லைப்பா. நெக்ஸ்ட் போகலாமா? டெக்கன்ஸ் ப்ராசஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் யாருக்கு தெரியும்? டெக்கன்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொல்கிறான்னு பார்க்கலாம். டெக்கன்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சொல்லுங்கள் ஹரிஷ். டெக்கன்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? Come on guys. I got low marks ma'am because I forgot all reactions. ரியாக்ஷனை வந்துட்டு எப்படி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற நீங்கள் வந்து அது பை ஹார்ட் பண்ணும்போது தான் அது வந்துட்டு உங்களுக்கு மறந்து போகுது. எப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் படிக்கணும்னா, அதில் ரியாக்டன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, லாஸ்ட் என்ன இருக்குதுன்னு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் அதில் இருக்கிற ஏதாச்சும் ரிஏஜென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ரிஏஜென்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு படிச்சு. ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டோன்னா அதில் ஸ்டார்டிங் ரியாக்டன்ட் என்ன, என் ப்ராடக்ட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் ரிஏஜென்ட்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு அந்த மாதிரி படிங்க. ரியாக்ஷன்ஸை மறக்கவே மறக்காது. ஓகேவா? எஸ்பெஷலி ஆர்கானிக்கில். ஓகேவா? ஸ்டார்டிங் என்ன, எண்ட் என்னன்னு பார்த்துட்டு படிங்க. ஓகேவா? அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து டஃப்பாக இருக்கான்னு நீங்களே அந்த மாதிரி ஒரு டைப்பில் படிச்சுட்டு சொல்லுங்கள். ஓகேவா? எஸ், வெரி குட் ஹரிஷ். இண்டஸ்ட்ரியல் மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் குளோரின், அதுக்கு தான் இந்த டீக்கன்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு? மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். டீக்கன்ஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு டு manufacture chlorine. Manufacture of chlorine. குளோரின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் டீக்கன்ஸ் ப்ராசஸ். இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா, HCl நமக்கு காமன்லி தெரிகிற குளோரின் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் தான் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதை வந்துட்டு ஏர் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். டீக்கன்ஸ் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். அதில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்துட்டு ஏர் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் கெட்டிங் ஏர் ஆக்சிடைஸ்டு. HCl இஸ் air oxidized. ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்துட்டு ஏர் ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அதுதான் டீக்கன்ஸ் ப்ராசஸில் நடக்குதுன்னு சொன்னோம். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக புரியணும்னா அதை வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, என்ன ரிஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ராசஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ரிஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் கண்டிஷன் தேவைப்படுதா, ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் என்ன, அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன, டீக்கன்ஸ் ப்ராசஸோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன. ஸோ இங்கே வந்து சொல்லிட்டோம், HCl வந்துட்டு ஏர் ஆக்சிடைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ரியாக்டன்ஸ் என்னவா இருக்கும், டீக்கன்ஸ் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற ரியாக்டன்ஸ் எல்லாம் என்ன. சொல்லுங்கப்பா, இதிலே இருக்குது. HCl is getting air oxidized னு சொல்லிட்டோம். ஸோ reagents எல்லாம் என்னவா இருக்கும்? If you put reactions and கெமிஸ்ட்ரிலாம் அவ்வளோ டஃப் இல்லைப்பா.
நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தட் வச்சுட்டு படித்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அந்த மாதிரி மெத்தட் படித்தாலே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ், ப்ளீச்சிங் பவுடர் இங்கே வந்து கிடைக்கிற குளோரினை வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுறோம். டிக்கன்ஸ் ப்ராசஸ் வந்து குளோரின் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அதில் கிடைக்கக்கூடிய குளோரினை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ளீச்சிங் பவுடரோட மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே ரியேஜென்ட்ஸ் என்னன்னு ஃபஸ்ட் சொல்லுங்கள் ஹரீஷ். ரியேஜென்ட்ஸ் என்ன? டீக்கன்ஸ் ப்ராசஸோட ரியேஜென்ட்ஸ் கேட்டலிஸ்ட் குப்ரிக் குளோரைடு தான். குப்ரிட் இல்லை, குப்ரஸ் குளோரைடு. டீக்கன்ஸ் ப்ராசஸ்ப்பா, டீக்கன்ஸ் ப்ராசஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகேப்பா, ஓகே. இப்போ வந்துட்டு டீக்கன்ஸ் ப்ராசஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபரேன் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் இருக்கிற டாபிக்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரியேஜென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்சர் ஆஃப் ஏர் அண்ட் HCl. ஓகேவா? மிக்ஸ்சர் ஆஃப் ஏர் அண்ட் HCl தான். ஓகே, வெரி குட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் ஏரும் இருக்கும். ஏர் ஆக்சிடைஸ் பண்ணுறோம்ல, ஸோ ஏர் வந்து தேவைப்படும். எஸ், வெரி குட். ஆக்சிஜன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன், அதாவது ரியாக்ஷன் கண்டிஷன். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது, எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுது. உங்கள் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இது டெம்பரேச்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட டெம்பரேச்சர் என்ன? reaction temperature in Deacon's process. Reaction temperature. Yes, oxygen. So, okay, sorry. Reaction temperature in Deacon's process. Yes, very good. Hydrochloric acid and oxygen da idoda reaction. Third chapter pa, idu third chapter oda question. Okay va? Next, reaction condition enna, temperature enna. Yes, very good. Movie Darshini. Okay, very good. Temperature vandittu either 400 degree 400 degree Celsius or illati 723 Kelvin. ஓகேவா? 400 டிகிரி செல்சியஸ் ஆர் 723. உங்களுக்கு வந்து எந்த வேல்யூ ஞாபகம் இருக்குதோ அது வந்து போட்டுக்கோங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். 400 டிகிரி செல்சியஸ் ஆர் 723 கெல்வின், போத் ஆர் ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட், இதோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸி தான்ப்பா. இங்கே வந்துட்டு ஒரு சேம்பர் இருக்குது, ஒரு பெரிய சேம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த சேம்பரில் தான் இந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சேம்பரில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும் அந்த சேம்பரில். அந்த ஷெல்ஃப்ஸ்லலாம் என்ன இருக்குன்னா பியூமிஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும். பியூமிஸ் ஸ்டோன்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஷெல்ஃப்லேயும் வந்துட்டு பியூமிஸ் ஸ்டோன்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இதோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஃபார் டீக்கன்ஸ் ப்ராசஸ். டீக்கன்ஸ் ப்ராசஸோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்துட்டு ஒரு சேம்பர் இருக்கும், அதில் வந்துட்டு நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும், அதில் எல்லாம் இந்த பியூமிஸ் ஸ்டோன்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த பியூமிஸ் ஸ்டோன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு குப்ரஸ் குளோரைட், நம்மளோட கேட்டலிஸ்ட் இருக்குது இல்லையா, குப்ரஸ் குளோரைடில் வந்துட்டு சோக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பியூமிஸ் ஸ்டோன்ஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, வோல்கானிக் ராக்ஸ் தான் பியூமிஸ் ஸ்டோன்ஸ் சொல்கிறோம். அது வந்துட்டு ஹார்டு தான், பட் வெரி பிரிட்டில் இன் நேச்சர். எதுக்கு இந்த பியூமிஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்துட்டு இங்கே வந்துட்டு குளோரின் தானே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதில் இந்த பியூமிஸ் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய அது அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் வந்து போர்ஸ் இருக்கும். அன்வான்டட் சப்ஸ்டன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு எபிலிட்டி இருக்குது. அதுக்காக தான் இங்கே வந்துட்டு பியூமிஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பியூமிஸ் ஸ்டோன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வோல்கானிக் ராக், அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் கிளியரா? ஒரு சேம்பர், அதில் ஷெல்ஃபு, அதில் வந்துட்டு பியூமிஸ் ஸ்டோன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் குப்ரஸ் குளோரைடில் சோக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். குப்ரஸ் குளோரைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா குப்ரஸ் குளோரைடோட ரோல் என்ன இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் எ கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனோட கேட்டலிஸ்ட் தான் குப்ரஸ் குளோரைடு. ஓகேவா? ஸோ என்ன இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இந்த ரியாக்ஷன் என்னென்னா இந்த மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்குது இல்லையா, இந்த மிக்சர் ஆஃப் ஹாட் கேஸை வந்துட்டு அது என்ன டெம்பரேச்சரில் இருக்கும்? 723 டெம்பரேச்சரில் இருக்கும். மிக்சர் ஆஃப் ஹாட் கேஸ்
ஓகேவா mixture of hot gas at 723 Kelvin 723 Kelvin அதை வந்துட்டு இந்த சேம்பரில் பாஸ் ஆகும் இந்த சேம்பர் உள்ளே வந்துட்டு இந்த மிக்சர் ஆஃப் கேஸை வந்துட்டு பாஸ் பண்ணும் ஓகேவா மிக்சர் ஆஃப் ஓகே வெரி குட் ஹரிஷ் வெரி குட் கரெக்டு தான்ப்பா கரெக்டு தான் அந்த இக்குவேஷன் கரெக்டு தான் 723 Kelvin passed up to this chamber passed to this chamber எக்ஸ்பெரிமெண்ட் சேம்பர்னால் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் வந்துட்டு இதை வந்துட்டு பாஸ் பண்ணும் ஸோ அங்கே வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா ஹரிஷ் சொன்ன மாதிரி 4HCl 4 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆக்சிஜன் தான் இங்கே ரியேஜன் சொன்னோம் 4 moles of hydrochloric acid plus oxygen in 723 Kelvin or என்னது 400 degree Celsius ஓகேவா அதில் வந்துட்டு தென் கேட்டலிஸ்ட் என்ன Cu2 Cl2 cuprous chloride ஸோ இது வந்து ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 moles of water plus 2 chlorine molecules ஓகேவா 2 moles of water plus 2 moles of chlorine ஓகேவா இங்கே வெரி குட் ஓகே வெரி குட் ஹரிஷ் ஓகே இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க குவார்ட்டர்லிக்கும் பப்ளிக்கும் எல்லாமே இதே மார்க்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க சென்டம் எய்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாருமே ஓகேவா இங்கே என்ன நடக்கும்னா ஹெச்சிஎல்லும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி நமக்கு நம்மளோட என்னது குளோரின் தான் இங்கே தேவைப்படுது ஸோ குளோரின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம் இங்கே கிடைக்கக்கூடிய குளோரின் வந்து ரொம்ப டைல்யூட்டான குளோரின் இந்த ப்ராசஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற குளோரின் வந்து என்னவாக இருக்குன்னா ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கும் ஓகேவா ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கும் இங்கே ஃபோம் பண்ணியிருக்கிற குளோரின் வந்துட்டு டைல்யூட் இன் நேச்சர் ஓகேவா டைல்யூட் இன் நேச்சர் ஸோ அதை வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும்னா used for the manufacture of very good manufacture of bleaching powder மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த டிக்கன்ஸ் ப்ராசஸ் வழி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற குளோரினை யூஸ் பண்ணும் ஓகேவா ப்ளீச்சிங் இது வந்து எதர் 1 மார்க்லேயும் கேட்கலாம் ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரியேஜன்ஸ் என்ன இல்லாட்டி டிக்கன்ஸ் ப்ராசஸில் நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அந்த மாதிரி 1 மார்க்கில் கேட்கலாம் ஓகேவா அந்த மாதிரி 1 மார்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சாப்டரில் இந்த டிக்கன்ஸ் ப்ராசஸில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறது ப்ளீச்சிங் பவுடரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன ரியேஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம் ஓகேவா ஸோ இந்த டிக்கன்ஸ் ப்ராசஸ் கிளியராக எல்லாருக்கும் டிக்கன்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் குளோரினோட மேனுஃபேக்சருக்கு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் அதில் சேம்பரில் ஷெல்ஃப்ஸ் இருக்கும் அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு பியூமி ஸ்டோன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு குப்ரஸ் குளோரைடில் சோப் பண்ணியிருக்கோம் ஓகேவா அந்த ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வந்துட்டு 723 Kelvin or 400 degree Celsius ஓகேவா கிளியர் தானே ரியாக்ஷன் கிளியரா இந்த ரியாக்ஷன் சிம்பிளான ரியாக்ஷன் தானே அது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது அது வந்துட்டு ரியாக்ட் ஆகி வாட்டர் மோலிக்யூலும் குளோரின் மோலிக்யூலும் நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா டைல்யூட்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா டைல்யூட்னா அதுதான் மீனிங் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிற இதை வந்துட்டு நம்ம டைல்யூட் சொல்யூஷன் சொல்லுவோம் ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா ஓகேவா நெக்ஸ்ட்டு Chromyl chloride டெஸ்ட்டு இந்த 4th சாப்டரில் வந்துட்டு இதில் இன்னும் என்னெல்லாம் 5 மார்க்கில் கேட்கலான்னா லாந்தனைட் கண்ட்ராக்ஷன் கேட்கலாம் அதோட கான்சிக்வன்சஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டினாய்ட்ஸ் அண்ட் லாந்தனாய்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் அது எல்லாமே தியரி போர்ஷன்ஸ் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு அதில் கொஞ்சம் ரியாக்ஷன் வருது ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு நான் Chromyl chloride டெஸ்ட் வந்து சூஸ் பண்ணோம் ஓகேவா Chromyl chloride டெஸ்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறோம் Chromyl chloride டெஸ்ட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் யாருக்காச்சும் தெரியுமா இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இங்கே ரிலேட் ஆகுது Chromyl chloride டெஸ்ட் கூட ஒரு அயோனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த Chromyl chloride டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணுறோம் கரெக்டு தான் ஆனால் எது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள்
ப்ராக்டிக்கலுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சாப்டர் 5 இல்லைப்பா குவார்ட்டர்லி போர்ஷனில் வந்துட்டு கவர்மெண்டோட சிலபஸில் வந்துட்டு 1 to 4 நெக்ஸ்ட்டு 6 to 8 11 12 சாப்டர்ஸ் தான் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ். ஓகேவா ஜீவா? ப்ராக்டிக்கலுக்கு எந்த ஒரு அயனை டிக்டேட் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்டிக்கலில் வந்துட்டு Chromyl chloride டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். எந்த அயன் யாருக்காச்சும் தெரியுமா? எஸ் தர்ஷினி, கரெக்ட் ஆன்சர் குளோரினை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெஸ்ட் தான் Chromyl chloride டெஸ்ட். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை chlorine. ஓகேவா? இன்ஆர்கானிக் அனாலிசிஸில் இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் வந்துட்டு குளோரினை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெஸ்ட் தான் Chromyl Deacon ப்ராசஸ் வந்து 3rd சாப்டர்ப்பா. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணுற இதுதான் Chromyl chloride டெஸ்ட். ஓகேவா? வெரி குட். ஓகே, வெரி குட்ப்பா. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்துட்டு எனி ஆஃப் தி குளோரைடு அயன் கூட குளோரைட் சால்ட்டு கூட ரியாக்ட் பண்ணும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்துட்டு எனி சால்ட் ஆஃப் குளோரைடோட ஏதாச்சும் ஒரு சால்ட்டு கூட எதர் சோடியம் குளோரைடாக இருக்கலாம், அமோனியம் குளோரைடு, அந்த மாதிரி சால்ட்டு கூட பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்துட்டு ரியாக்ட் பண்ணும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H2SO4. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ் என்னது? சால்ட் ஆஃப் in presence of concentrated H2SO4. ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் என்னென்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்துட்டு சால்ட் ஆஃப் குளோரைட் இதே சோடியம் குளோரைடோ இல்லை அமோனியம் குளோரைடு என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே இந்த ரியாக்ஷனில் வந்துட்டு சோடியம் குளோரைடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ் சால்ட் ஆஃப் குளோரைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான் H2SO4. இந்த ரியாக்ஷன் நடந்தால் என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் வந்து இதில் இந்த ரியாக்ஷனில் என் ப்ராடக்டாக கிடைக்கும். ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ். ஓகேவா? ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். எதனால இந்த ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் வந்து கிடைக்குதுன்னா இங்கே வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? Chromyl chloride வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இது இருக்கு இல்லையா, இந்த Chromyl chloride இது வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட கலர் தான் இந்த ஆரஞ்ச் ரெட். ஓகேவா? Chromyl chlorideோட கலர் தான் ஆரஞ்ச் ரெட். ஸோ இதில் என்ன குளோரின் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்ஆர்கானிக் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் யூஸ் உங்களுக்கு வந்து வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்தர் நீங்கள் யூஜி லெவலில் போனால் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் அனாலிசிஸில் இருக்கும். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதில் என்னெல்லாம் அயோன் இருக்குது டிடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் யூஜி லெவலில் போனீங்கன்னா. ஸோ இந்த டெஸ்ட் மேபி அங்கே யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே வந்துட்டு என்னது குளோரைட் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அந்த புரியலையா? ஒரு வாட்டி கூட சொல்லட்டா? Chromyl chloride டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா குளோரினை வந்துட்டு ஒரு காம்பவுண்டில் குளோரின் இருக்கா இல்லையா அதோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் Chromyl chloride டெஸ்ட். ஓகேவா? அதில் வந்துட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்துட்டு குளோரைட் சால்ட்டு கூட ரியாக்ட் பண்ணும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான் H2SO4. சால்ட் ஆஃப் குளோரைட் ப்ளஸ் என்னது பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் presence of H2SO4 will give a orange red vapor. ஓகேவா? ரெட்டிஷ் ஆரஞ்ச் ரெண்டுமே கரெக்டு தான். ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரியாக்ஷனில் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகுது? Chromyl chloride ஃபார்ம் ஆகுது. அதோட கலர் தான் இந்த ஆரஞ்ச் ரெட் கலர். சப்போஸ் இந்த ரியாக்ஷன் நம்ம ஃபர்தர் யூஜியில் பண்ணோன்னா நமக்கு ஆரஞ்ச் ரெட் கலர் கிடச்சிதுன்னா அந்த காம்பவுண்டில் குளோரின் ப்ரெசென்டாக இருக்குது. அதுதான் இதோட மீனிங். அங்கே ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு என்ன ஃபார்மாக இருக்கும்? என்னது? குளோரின் இருந்திருக்கும். அந்த காம்பவுண்டில் வந்துட்டு குளோரின் இருந்திருக்கும். ஓகேவா? இதுதான் Chromyl chloride டெஸ்ட்டு. ஓகேவா? இங்கே கிடைக்கக்கூடிய இந்த Chromyl chloride இருக்குது இல்லையா அதை வந்துட்டு NaOH கூட டிசால்வ் பண்ணும். ஓகேவா? இந்த Chromyl chloride ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு.
ஓகேவா. அது கூட என்ன இன்னொரு ஏஜென்ட்னா இதில் வந்து இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். குளோமைல் குளோரைடை வந்து NaOH ரியாக்ட் பண்ணி சோடியம் குரோமேட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ குளோமைல் குளோரைட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு வில் கிவ் சோடியம் குரோமேட். ஓகேவா. அதை வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு இது கூட ட்ரீட் பண்ணோம், லெட்டு கூட ட்ரீட் பண்ண அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணால் we will get an yellow precipitate. ஓகேவா. சோடியம் இங்கே வந்துட்டு சோடியம் குரோமேட் கிடைக்கும், சோடியம் குரோமேட். ஓகேவா. சோடியம் குரோமேட் அதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா. இந்த ரியாக்ஷன் தான் இது. ஓகேவா. அந்த சோடியம் குரோமேட்டை when we will treat with acetic acid treated with ப்ராக்கெட்டில் போடுறேன், ட்ரீட்டட் வித் லெட். ஓகேவா. ட்ரீட்டட் வித் லெட் அசெட்டேட். லெட் அசெட்டேட் கூட ட்ரீட் பண்ண அசிட்டிக் ஆசிடும் சோடியம் குரோமேட்டும் ரியாக்ட் ஆனால் we will get an yellow precipitate. ஓகேவா. yellow precipitate தான் PPT. ஓகேவா. precipitate அங்கே என்ன முன்னாடி ரியாக்ஷனில் இந்த ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் வந்துட்டு இந்த குரோமைல் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகி கிடைச்சிருது சொன்னோம். இங்கே வந்து yellow precipitate எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே lead chromate form ஆகுது. when sodium chromate react with acetic acid treated with lead acetate அந்த reaction நடந்துட்டா we will get lead acetate. ஓகேவா. lead chromate கிடைக்கும். ஓகேவா. அந்த reaction வந்துட்டு proceed பண்ணா we will get lead chromate. அந்த lead chromate அங்கே form ஆயிருக்குன்னு எப்படி தெரியும்னா அந்த reactionோட எண்டில் வந்துட்டு we will get an yellow precipitate. ஒரு precipitate மாதிரி yellow color precipitate மாதிரி அங்கே lead chromate கிடைக்கும். ஓகேவா. ஓகேவா. அவ்வளோதான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். இதில் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா. இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே ஒரு 5 மார்க்கில் கேட்டோன்னா ஒரு 3 மார்க்ஸ் மேபி கொடுப்பாங்க, 3 மார்க்ஸ் to 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து அது ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது நீங்கள் ஓகே எங்களுக்கு புரிஞ்சுது, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு? ஃபாஸ்ட் மேம். ஓகே ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா. எல்லாருக்கும் புரியணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா. ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கிராஸ்பிங் பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. டவுட்ஸ் இல்லை. ஓகேப்பா. வெரி குட். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆல்டோல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். யாரெல்லாம் இது வரைக்கும் ஆல்டோல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் ஆர்கானிக் தான் கஷ்டம்னு சொன்னோம். யாரெல்லாம் இது வரைக்கும் ஆல்டோல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. 11th 12th அந்த வீடியோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஆல்ரெடி சேனலே இருக்குது. கெமிஸ்ட்ரியோட சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஆல்டோல் கண்டென்சேஷன் படிச்சிருக்கீங்களா யாராச்சும்? ஆல்டோல் கண்டென்சேஷன் ஆர்கானிக் சொல்லிட்டு யாருமே படிக்கலையா? ஆல்டோல் கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப 12th சாப்டரில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின் தான் ஆல்டோல் கண்டென்சேஷனும் கேனிசாரோ ரியாக்ஷனும். எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும், எய்தர் ஆல்டோல் கண்டென்சேஷன் இருக்கும் இல்லாட்டி கேனிசாரோ ரியாக்ஷன் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ரெண்டுமே சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் தான். ஓகே. கன்ஃபியூஷன் இருக்கா? இன்னையோட கிளாஸில் வந்து அந்த கன்ஃபியூஷனும் வேனிஷ் ஆகிடும். ஓகேவா. பார்த்துடலாமா? ஆல்டோல் கண்டென்சேஷனில் ரியேஜன்ஸ் என்ன, ரியாக்டன்ஸ் என்ன ஆல்டோல் கண்டென்சேஷனில்? ஓகேப்பா. ஓகே. ஆல்டோல் கண்டென்சேஷன், ஆல்டோல் அந்த பேர்லேயே இது இருக்கும். ஃபைனல் காம்பவுண்டில் வந்துட்டு என்ன இருக்கும்? ஆல்டிஹைடும் ஆல்கஹாலும். அதனால ஆல்டோல் கண்டென்சேஷன். ஓகேவா. ஆல்டிஹைட் ப்ளஸ் ஆல்கஹால், we will get aldol. ஓகேவா. ஓகேவா. formation of carbanion, formation of alkoxylic acid. Okay, very good pa, very good. அதோட மெக்கானிசம். ஓகே. அந்த 3 ஸ்டெப்பும் நல்லா படிச்சிருக்கீங்க. வெரி குட் பா ஹரிஷ். ஸோ மற்றவங்களுக்கு என்ன ரீஜன் சொல்லுங்கள்? ரியாக்டன்ஸ்
aldol condensation-ஓட reactants சிம்பிள் தான் எதர் வந்துட்டு 2 aldehyde molecules இல்லாட்டி 2 ketone molecules ஓகேவா 2 aldehyde or 2 ketone அதை வந்துட்டு in presence of dilute base இல்லாட்டி dilute alkali அதோட ட்ரீட் பண்ணால் we will get அது வந்து ரெண்டுமே add ஆகி we will get beta hydroxyl aldehyde ஓகேவா beta hydroxy aldehyde இது வந்துட்டு தான் aldol சொல்லுவோம் ஓகேவா இது வந்து aldehyde வந்து ஆட் ஆனா ஓகேவா இனி கீட்டோன்னா என்ன கிடைக்கும்னா beta hydroxyl ketone ஓகேவா இது வந்து கீட்டோல் சொல்லுவோம் ஓகேவா aldehyde யூஸ் பண்ணா we will get aldol ketone யூஸ் பண்ணா we will get ketol ஓகேவா ஓகே வெரி குட் சங்கீதா அப்போ உங்களுக்கு aldol condensation தரோவா புரியும் ஓகேவா ஸோ நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ சங்கீதா இஸ் கோயிங் டு ஆன்சர் நாங்கள் aldol condensationல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா சங்கீதா தான் ஆன்சர் பண்ண போகிறோம் ரெடியாப்பா ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொன்னோம் 2 aldehyde molecule ஸோ இங்கே வந்துட்டு நம்ம aldehyde வச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் aldehyde molecule வச்சுட்டோம் அந்த aldehyde molecule வந்துட்டு இன் presence ஆஃப் dilute base ஓகேவா இங்கே வந்துட்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா இந்த aldehyde molecule என்ன இருக்கணும் அந்த aldehyde molecule என்ன இருந்தால் நமக்கு aldol condensation பண்ண முடியும் சொல்லுங்கள் சங்கீதா aldol condensationோட மேஜர் ரிக்யர்மெண்ட் aldol condensationோட மேஜர் ரிக்யர்மெண்ட் aldol condensation பண்ணணும்னா அதில் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் ப்ரெசண்ட் ஆயிருக்கணும் அது எந்த ஆட்டம் 2 aldehyde moleculeனு சொல்லிட்டோம் எந்த டைப் ஆஃப் aldehyde அந்த aldehydeல என்ன இருக்கணும் அதே தான் அந்த பாயிண்ட்ல தான் இந்த aldol condensationோ கேனிசாரோ ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மெக்கானிசம் ஈஸி தாம்மா சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேப்பா அது டைல்யூட் பேஸ்னு சொல்லிட்டோம் அந்த ஆல்டிஹைட் மோலிக்யூல் இருக்கு இல்லையா நம்ம எடுக்கிற ஆல்டிஹைட் மோலிக்யூலில் வந்துட்டு என்ன இருக்கணும் என்ன இருந்தால் we can do aldol condensation அதுதான் நான் கேட்குறேன் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் எஸ் வெரி குட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு தான் aldol condensation ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும் ஓகேவா aldol condensationல என்ன மேஜர் ரிக்யர்மெண்ட்னா நம்ம எடுத்திருக்கிற ஆல்டிஹைடில் வந்துட்டு கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும்னு சொல்லிட்டோம் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா ஒன்றும் இல்லை ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டோன்னா இங்கே வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் CH3CH1 சொல்லிட்டோம் இது வந்துட்டு என்னது அசெட்டால்டிஹைட் இந்த அசெட்டால்டிஹைடில் என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா இது வந்துட்டு என்னது ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் அட்ஜசண்டாக இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் ஓகேவா ஆல்ஃபா இது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் அட்ஜசண்டாக இருக்கிற கார்பனை தான் ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோம் ஓகேவா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகேவா எஸ்பா அந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேவா இது வந்து நான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்கிறதுக்காக சொன்னேன் ஓகேவா CH3ல CH2 அப்படி தான் இந்த aldol condensationல ரியாக்ஷன் போடணும் ஓகே வெரி குட் ஓகே ஆல்ஃபா ஹைட்ரஜன் புரிஞ்சிருச்சா இந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா இதை தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்டிஹைடிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் aldol condensation அண்டர்கோ பண்ணும் ஓகேவா aldol condensationோட மேஜர் ரிக்யர்மெண்ட் the compound we take should have alpha hydrogen ஓகேவா otherwise the reaction won't proceed ஓகேவா அந்த காம்பவுண்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும் ஸோ ரியாக்ஷன் பார்க்கலாமா அசெட்டால்டிஹைடே எடுத்துடலாம் இங்கே வந்துட்டு CH3 இது வந்துட்டு H டபுள் பாண்ட் O நெக்ஸ்ட்டு சேம் மோலிக்யூல் அசெட்டால்டிஹைடு தான் 2 மோலிக்யூல்னு சொன்னோம்ல ரெண்டுமே அசெட்டால்டிஹைடு தான் எடுக்கிறோம்
இதில் வந்துட்டு CH2ல H வந்துட்டு நம்ம பிரித்து எழுதிக்கலாம். CH2 CHO ஓகேவா. இங்கே வந்துட்டு dilute NaOH இதுதான் பேஸ் ஓகேவா. dilute NaOH will act as a base for this reaction. ஸோ இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணால் என்ன நடக்கும்னா இங்கே இருக்கிற H இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற H வந்துட்டு இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகும் ஓகேவா. இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி அங்கே வந்துட்டு OH ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே OH இருக்கும், CHO இருக்கும், ஆல்டிஹைடும் இருக்கும், ஆல்கஹாலும் இருக்கும். ஸோ we will get aldol ஓகேவா. ஸோ என்னவா இருக்கும், கடைசி ப்ராடக்ட் வில் பி CH3CH, இங்கே OH இருக்கும், அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். டபுள் பாண்ட் வந்துட்டு வேனிஷ், இந்த டபுள் பாண்ட் மாதிரி அங்கே வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஏன்னா கார்பனோட வேலன்சி என்னது 4, கார்பனோட வேலன்சி 4. இங்கே வந்துட்டு இங்கே OH வந்துட்டோன்னா இந்த டபுள் பாண்ட் மாதிரி அங்கே வந்துட்டு சிங்கிள் பாண்ட் ஆகிடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே எடுத்து எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி இந்த டபுள் பாண்ட் அங்கேருந்து மாறி சிங்கிள் பாண்ட் ஆகுது. மற்றது எல்லாமே ஜாயின் பண்ணி எழுதிட்டோம். அவ்வளோதான் ஆல்டோல் கண்டென்சேஷன். இது வந்துட்டு அசெட்டால்டோல். இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது, ஆல்டிஹைடும் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்துட்டு ஆல்டோல்னு சொல்லுவோம், ஆல்டோல் ஓகேவா. ஸோ இதுதான் aldol கண்டென்சேஷனோட ரியாக்ஷன். ஸோ இது மட்டும் எழுதுனா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் மெக்கானிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேவா. மெக்கானிசம் வந்து ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான் ஓகேவா. மெக்கானிசம் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த ஒரே ரியாக்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா. ஸோ அது பார்த்துடலாமா. மெக்கானிசம் ஆஃப் aldol கண்டென்சேஷன். இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? அந்த H அங்கே போகுது, O கூட அட்டாச் ஆகிருக்கு, அதெல்லாம் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருச்சா? அது புரிஞ்சாதான் மெக்கானிசம் புரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். யாருக்காச்சும் டவுட் இருக்கா அதில்? எப்படி வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு அது வந்து மெக்கானிசமில் பார்த்துருவோம். இங்கே இந்த ரியாக்ஷன் எழுதுறதுக்கு யாராச்சும் கஷ்டமாக இருக்கா, இல்லை புரியலையா, அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை கிளியராக மெக்கானிசம் பார்த்துடலாமா? கிளியர் தானே? மெக்கானிசம் பார்த்துடலாமா? சொல்லுங்க சங்கீதா. புரியலையா? ராமோஜி ஏன் புரியலை? இங்கே வந்துட்டு என்னென்னா இந்த ரெண்டுமே அசெட்டால்டிஹைட் மோலிக்யூல் தான். இங்கே வந்துட்டு இந்த அசெட்டால்டிஹைடில் வந்துட்டு இந்த ஹைட்ரஜனை வந்துட்டு நான் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் ஓகேவா. அப்படி எழுதுனா தான் எங்கேருந்து எந்த கார்பனில் இருந்து ஹைட்ரஜன் மோலிக்யூல் போயிருக்கு அதுக்காக தான் இந்த அசெட்டால்டிஹைடை வந்துட்டு இப்படி எழுதியிருக்கோம் ஓகேவா. இந்த ஹைட்ரஜன் ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகுது ஓகேவா. அங்கே ஆல்ரெடி டபுள் பாண்ட் இருக்குது, வேலன்சி கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹைட்ரஜன் வந்துட்டோம்ல. ஸோ அங்கே வந்துட்டு சிங்கிள் பாண்ட் மாதிரி டபுள் பாண்ட் ஆகிடும். O வந்துட்டு OH கன்வெர்ட் ஆகிடும். மற்ற காம்பவுண்ட்ஸை வந்துட்டு ஜஸ்ட் ஜாயின் பண்ணி எழுதணும் ஓகேவா. இங்கே ஹைட்ரஜன் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த டபுள் பாண்ட் வராது. ஸோ இதை வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ணி எழுதுனா we will get அசெட்டால்டோல் ஓகேவா. புரிஞ்சிருச்சா? இப்போ புரிஞ்சிருச்சா ராமோஜி? aldol கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதாது, புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சிம்பிள் ரியாக்ஷன் தானே. என்னது, H வந்து O கூட போகுது, ஓவில் ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறுது ஓகேவா. மற்ற காம்பவுண்ட்ஸை வந்துட்டு இது கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். ராமோஜி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகேப்பா ஓகே. மெக்கானிசம் பார்த்துடலாமா? ஓகே, மெக்கானிசம் வந்து 3 ஸ்டெப்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா formation of carbanion. ஓகேவா. formation of carbanion தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கார்பானியான்னா என்னது? கார்பன் கேரியிங் a நெகட்டிவ் சார்ஜ் ஓகேவா. சிம்பிள் தான். கார்பானியான்னா கார்பன் கேரியிங் a நெகட்டிவ் சார்ஜ். அப்போ கார்போகேட்டியோன்னா என்ன? கார்பானியான்னா கார்பன் கேரியிங் a நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டோம். கார்போகேட்டியோன்னா என்ன? இந்த ரியாக்ஷனில் இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கார்போகேட்டியோன்னா என்ன. யாருக்கெல்லாம் கார்போகேட்டியோன் என்னன்னு தெரியும்? கார்போகேட்டியோன் சொல்லுங்க. ஹரிஷ். Yes, very good pa. Carbon that is carrying positive charge is carbocation ஓகேவா.
பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் கார்போகேட்டையான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது வந்து கார்பானியான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்டோல் கண்டென்சேஷன் மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான் சொல்லிட்டோம். ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு தெரியும்ல. ஸோ 2 moles ஆஃப் அசெட்டால்டிஹைட் இருக்குது. ஓகேவா, 2 moles ஆஃப் அசெட்டால்டிஹைடில் 1 mole அசெட்டால்டிஹைட் இங்கே எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு OH கூட ட்ரீட் பண்ணுறோம். ஓகேவா, OH ஒன்றும் இல்லைப்பா, பேஸ் தான். இந்த OHல என்ன இருக்கும், ஓவில் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, சேம் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம், CH2 CHO. ஓகேவா, CH2 CHO. இங்கே என்ன நடக்கும்னா ஹெச்சுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான், உங்களுக்கே தெரியும், ஹெச்சுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த ஹெச் வந்துட்டு இது கூட அட்டாச் ஆனால் என்ன கிடைக்கும், வாட்டர் மோலிக்யூல். ஓகேவா, வாட்டர் மோலிக்யூலாக அது வந்துட்டு ரிமூவ் ஆகி போயிடும். ஓகேவா, இட் வில் ரிமூவ் ஆஸ் அ வாட்டர் மோலிக்யூல். ஓகேவா, மற்ற காம்பவுண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. ஸோ அந்த ஹைட்ரஜன் போனால் இங்கே வந்துட்டு என்னது, அங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, ஸோ என்னது, கார்பானியான் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஹைட்ரஜனை வந்துட்டு ஒரு பேஸ் கூட ட்ரீட் பண்ணிவிட்டு அது வாட்டர் மோலிகுலாக ரிமூவ் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த கார்பனுக்கு என்ன வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எஸ் வெரி குட்ப்பா, வெரி குட். அதே தான். இதுதான் கார்பானியான். ஓகேவா, கார்பானியான் இதுதான் நம்மளோட கார்பானியான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறேன். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்காக்சைடு அயான். ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்காக்சைடு அயான், formation of alkoxide. ஓகேவா, இங்கே வந்துட்டு நம்மளோட இது அன்அயனைஸ்டாக இருக்கிற அசெட்டால்டிஹைட் மோலிக்யூல் இருக்கு இல்லையா. அனைஸ்னால் நத்திங், நியூட்ரலாக இருக்கிற மோலிக்யூல், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எதுவும் இல்லை, நியூட்ரலாக இருக்கிற மோலிக்யூல் தான் அன்அயனைஸ்டு மோலிக்யூல்னு சொல்லுவோம். அந்த ஒரு அசெட்டால்டிஹைட் மோலிக்யூலும் நமக்கு போன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச கார்பானியானை வந்துட்டு இங்கே ரியாக்ட் ஆகும். அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி we will get an alkoxide ion. அன்அயனைஸ்டாக இருக்கிற அசெட்டால்டிஹைட் மோலிக்யூலும் இங்கே நம்ம கார்பானியானும் வந்து ரியாக்ட் ஆகி we will get an alkoxide ion. ஓகேவா, ஸோ ரியாக்ஷன் எப்படி வரும்னா CH3 CH, இங்கே டபுள் போன் O, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட கார்பானியான் CH3 CHO. இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இங்கே இருக்கிற கார்பன் கிட்ட போயிடும். ஸோ தே வில் ஃபார்ம் ஏ பாண்ட். ஓகே, இங்கே CH2 வந்துட்டு இங்கே இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும். ஸோ அங்கே வந்துட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது, 1 2 இந்த 2. ஸோ டோட்டலாக 4, ஆல்ரெடி அங்கே 4 இருக்குது. 4 போன்ஸும் கார்பனுக்கு பக்கத்தில் இருக்குது, கார்பனை சுற்றி 4 போன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஒரு போண்டு வந்தால் அங்கே வந்துட்டு பேலன்சி தப்பாயிரும்ல, கார்பனோட பேலன்சி வந்துட்டு 4 இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு போன் ஃபார்ம் ஆகினா என்னது, C5 ஆகிடும். C5 எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே டபுள் போண்டில் இருக்கிற ஒரு போண்டு வந்துட்டு ஆக்சிஜன் கூட போயிடும். ஓகேவா, இந்த டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு பாண்ட் வந்துட்டு ஆக்சிஜன் கூட போயிட்டு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா, ஸோ தி ப்ராடக்ட் வில் பி CH3 CH, இங்கே சிங்கிள் பாண்டாக மாறிடும். இங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அந்த CH2 CHO வந்துட்டு இங்கே அட்டாச் ஆகிடும். ஓகேவா, CH3 CHO. ஓகேவா, இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? ஒன்றும் இல்லை, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இங்கே இருக்கிற கார்பன் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அங்கே வந்துட்டு வேலன்சி வந்துட்டு 5 ஆனதுனால இங்கே இருக்கிற டபுள் பாண்டில் இருக்கிற ஒரு பாண்டு ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா, அந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா, அதுதான் சிம்பிள் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் பார்த்துடலாமா? எஸ்ப்பா, வெரி குட் ஹரிஷ். கார்பானியான் வந்துட்டு அதில் வந்துட்டு அட்டாச் ஆகும். கரெக்டு தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பு தான் நம்மளோட ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டோல். லாஸ்ட் ஸ்டெப் இன் ஆல்டோல் கண்டென்சேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டோல். ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டோல். இதில் என்ன நடக்கும்னா
இதை வந்துட்டு நம்ம ப்ரோட்டானைஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற இந்த மோலிக்யூலை வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்ச மோலிக்யூலை வந்துட்டு ப்ரோட்டானைஸ் பண்ணுறோம். வாட்டர் மோலிக்யூல் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டானைசிங் தி ப்ராடக்ட். ஓகேவா, ப்ரோட்டானைசிங் தி ரியாக்டன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன். இந்த ரியேஜெண்ட்டை இப்படி எடுத்து எழுதிடலாம். CH3CH ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. CH2 CHO ஹைட்ரஜன் மோலிக்யூல்னு வாட்டர் மோலிக்யூல்னு சொன்னால் அதை வந்துட்டு HOH அந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேவா, HOH. இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே ஹைட்ரஜனில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இல்லையா, இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இட் வில் அட்ராக்ட் தி நெகட்டிவ் சார்ஜ் இன் தி ஆக்சிஜன். ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ், ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வில் அட்ராக்ட் தி நெகட்டிவ் சார்ஜ் இன் தி ஆக்சிஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் எங்கே வரும், இந்த ஆக்சிஜன் மாலிக்யூலை அட்டாச் ஆகி we will get alcohol in this compound. ஓகேவா, சிம்பிள் தான், அந்த ஆல்கஹால் இங்கே வரும், அவ்வளோதான். CH3 CH இங்கே வந்துட்டு OH கன்வெர்ட் ஆகும். மற்றது எல்லாமே சேம் தான். CH இங்கே வந்து CHO. ஓகேவா, இங்கே வந்துட்டு ப்ளஸ் OH மைனஸ், இந்த OH மைனஸ் இருக்குது இல்லையா, அது வந்து OH மைனஸாக அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, இந்த H2ல் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் மோலிக்யூல் வந்துட்டு நம்மளோட ஆல்காக்சைடு அயனில் இருக்கிற ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி we will get aldol. இங்கே என்னது, ஆல்கஹாலும் இருக்குது, ஆல்டிஹைடும் இருக்குது. ஸோ ஆல்டோல் ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, ஆல்டோல் ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. சிம்பிள் தானே, சிம்பிள் ஸ்டெப் தானே. சிம்பிளா? எஸ்பா, கேனிசாரோ ரியாக்ஷன் தான். பட் இன்னைக்கு கிளாஸில் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் we will explain கேனிசாரோ ரியாக்ஷன். ஓகேவா, என் பேர் காவியாப்பா, சேம் தான், காவியா தான் என் நேம். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? தேர்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டோல், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டோல் புரிஞ்சிருச்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? Any doubts in aldol condensation? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகேப்பா, வெரி குட் வெரி குட். aldol condensation சிம்பிள் தானே, நீ யாருமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டஃப்னு சொல்ல மாட்டீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் ஆர்கானிக் வந்து இன்னும் ஆர்கானிக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 11th சாப்டர்லையும் 12th சாப்டர்லையும் நிறைய நேம்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த aldol கண்டென்சேஷனில் இன்னொரு டைப் இருக்குது, க்ரோஸ்டு aldol கண்டென்சேஷன் சொல்லிட்டு. ஓகேவா, அந்த க்ரோஸ்ட் aldol கண்டென்சேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, இங்கே வந்துட்டு நம்ம 2 மாலிகுல்ஸும் சிமிலராக தான் எடுத்திருக்கோம். ரெண்டுலேயுமே அசெட்டால்டிஹைட், 2 moles ஆஃப் அசெட்டால்டிஹைட் தான் எடுத்திருக்கோம். க்ரோஸ் ஆல்டோலில் எப்படி இருக்கும்னா, ஒரு மாலிகுல் அசெட்டால்டிஹைட் எடுத்துட்டா இன்னொரு மாலிகுல் வந்துட்டு ப்ரோப்பனால்டிஹைட். டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடை வச்சுட்டு நம்ம aldol கண்டென்சேஷன் பண்ணால் அதை வந்துட்டு க்ரோஸ்டு aldol கண்டென்சேஷன் இல்லாட்டி மிக்சட் aldol கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் புரியலையா? ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன, ஆல்காக்சைடு ஃபார்மேஷன், கார்பனியான் ஃபார்மேஷன் புரிஞ்சிருச்சுல. செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு ஆல்காக்சைடு தான் ஃபார்ம் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய இது என்னது, நம்மளோட கார்பனியான் வந்துட்டு எடுத்திருக்கோம். கார்பனியான், இது நம்மளோட கார்பனியான். நெக்ஸ்ட் என்னென்னா, இன்னொரு பேலன்ஸ் மாலிக்யூல் ஆஃப் அசெட்டால்டிஹைட் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன இருக்குது, இங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த கார்பனியானில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இட் வில் அட்ராக்ட் திஸ் கார்பன் அண்ட் தேர்ஃபோர் ஃபார்ம் ஏ பாண்ட். இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த அன்அயனைஸ்டாக இருக்கிற அசெட்டால்டிஹைடை வந்து அட்ராக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாண்டு வந்துட்டு அப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனால் அது வந்துட்டு 5th பாண்டாக இருக்கும். 5th பாண்டு ஃபார்மேஷன் நடக்காது கார்பனில், ஏன்னா அதோட வேலன்சி வந்துட்டு 4. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் வந்துட்டு ஆக்சிஜனில் ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா, இங்கே அந்த CH2 அட்டாச் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்துட்டு ஆக்சிஜனில் ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் வரும். இதுதான் ஆல்காக்சைடு, ஆல்காக்சைடு அயன். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? இனி டவுட் இருக்கா? ஓகே சங்கீதா, ஓகே, வெரி குட்ப்பா. யாருமே கெமிஸ்ட்ரி டஃப்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, 4th ஸ்டெப்பெல்லாம் இல்லைப்பா, 3rd ஸ்டெப் வரைக்கும் தான் இருக்குது. 3 ஸ்டெப்பு தான் aldol கண்டென்சேஷனில். ஓகே மேகா, ஓகே மேகா, சாரிப்பா சாரி. aldol கண்டென்சேஷன் புரிஞ்சிருச்சா ராமோஜி? செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? டவுட் இருக்கா?
யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஆல்டோல் கண்டென்சேஷன். இந்த ஆல்டோல் கண்டென்சேஷனில் இங்கே வந்துட்டு ஃபோமாக இருக்கிற இந்த ஆல்டோல் வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளான இந்த ஆல்டோல் வந்துட்டு இந்த காம்பவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஸோ என்ன ஆகும்னா இங்கே ஃபோமாக இருக்கிற ஆல்டோல் வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஸோ அதில் வந்து என்ன நடக்கும்னா இங்கே ஃபோமாக இருக்கிற காம்பவுண்டை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் தே வில் ரெடிலி எவாப்ரேட் வாட்டர் மாலிக்யூல். ஓகேவா? தே வில் ரெடிலி எவாப்ரேட் வாட்டர் மாலிக்யூல். எஸ் கரெக்ட் ராமோஜி, குரோட்டனால்டிஹைட் கரெக்ட். அதுதான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். CH3 நமக்கு நம்ம ஃபோம் பண்ண அந்த காம்பவுண்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம் CH. இங்கே வந்துட்டு அந்த CH2வை CH தனியாக H தனியாக எழுதியிருக்கோம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த CH2 தான், அதை வந்துட்டு H தனியாக எழுதியிருக்கோம். ஓகேவா? அது வந்துட்டு என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்கே இருக்கிற இந்த ஹெச்சும் இங்கே இருக்கிற OHும் இங்கே இருக்கிற ஹெச்சும் வந்துட்டு வாட்டர் மோலிகுலை எலிமினேட் ஆகி இங்கே வந்துட்டு ஒரு டபுள் bond ஃபார்ம் ஆகி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். அது இந்த காம்பவுண்டில் ஃபார்ம் ஆனால் அது பேர் தான் குரோட்டனால்டிஹைட். ஓகேவா? ஓகே, அதுதான் 4th ஸ்டெப்புன்னு சொன்னீங்களா? ஓகேப்பா, ஓகே. ஸோ என்னவா இருக்கும் ப்ராடக்ட்? CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இதுக்கு பேர் தான் குரோட்டனால்டிஹைட். ஓகேவா? or otherwise known as but2enol. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட். இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற OHும் வந்துட்டு -H2O எலிமினேட் ஆகிடும். H2O எலிமினேட் ஆகி we will get an ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட். கிளேசன் கண்டென்சேஷன் டஃப்பாக இருக்காப்பா? நெக்ஸ்ட் கிளாஸில் கிளேசன் கண்டென்சேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? கிளேசன் கண்டென்சேஷன் கேனிசாலோ ரியாக்ஷனில் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருச்சா? ஆல்டோல் புரிஞ்சிருச்சா? டவுட் இருக்கா? இன்றைக்கி இது டிஸ்கஸ் பண்ணல. ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கா? கிளியராக எல்லாமே? ஆல்டோல் கண்டென்சேஷன், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், டீக்கன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே கிளியரா? ஓகேப்பா, ஓகே. பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோனை வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆல்டோல் கண்டென்சேஷன் பண்ணால் we will get கீட்டோல். ஓகேவா? ஆல்டோலுக்கு பதிலாக we will get கீட்டோல். ஓகேவா? கிளியரா? ஓகேப்பா, ஓகே. எல்லாருக்குமே கிளியரா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு we will discuss இன்னும் இதில் வந்துட்டு டாப் 5 மார்க் இன்னும் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? கிளியரா? ஓகே, கிளியர். சங்கீதா மேகா இனிமே கெமிஸ்ட்ரி டஃப்னு சொல்லுவீங்களா? இல்லை நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் தெரியறதுக்கு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்போ இருக்குன்னு. ஓகேவா? சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேகா. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகே, அதில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் உங்களுக்கே அந்த ஸ்கெடியூல் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு. கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகே, பாய். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணும்? இது வந்து ஒன்ஸ் ரீவைண்ட் பண்ணும். ஓகேவா? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஓனாக படிக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகேவா? எக்ஸாமுக்கு மறக்கக்கூடாது. ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே ஆல்டோல் கண்டென்சேஷன், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேப்பா, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேப்பா, பாய்.